இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா. மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை இதாங்க. அம்மா வீட்டில் எப்படி இருந்தோமோ, பட் நமக்குன்னு தனியாக ஒரு வீடு அதெல்லாம் இருக்கும் போது நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும். அதனால தான் கைஸ் பெட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் க்ராசரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டு வாங்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப் வைக்கிறதுக்காக மஷ்ரூம் வாங்கியிருந்தேன், அப்புறம் க்ரீன் சில்லி, கார்லிக்கு, கொஞ்சம் ப்ரொக்கோலி வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு தம்பிக்கு கொடுத்து. அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சால் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை கைஸ். இது எப்படி தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எதனா நான் ட்ரை பண்ணால் இப்போ வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேடிஸ் ஃபிங்கர் வாங்கினேன். அப்புறம் வந்து அவரைக்காய் சாம்பார் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸ் இருந்துச்சு. அப்படியே ஒரு காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் கேபேஜு, அப்புறம் கேரட் தான் கைஸ் லைட்டாக டேமேஜ் ஆகி வந்திருந்தது, ஏன்னு தெரியல. அப்புறம் ஸ்வீட் கார்ன் ஒன்று வாங்கினேன். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, எதை எங்கே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல்லு கேபேஜ் எல்லாம் எடுத்து ஃபுல்லு நாஸ்தி பண்ணிட்டாரு. ஆல்ரெடி இப்போலாம் வந்து வெஜிடபிள் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஏன்னு தெரியல. இந்த தம்பி கையில் இருக்கிற குட்டி கேபேஜே வந்து 40 ருபீஸு, அதுவும் பெங்களூரில். அப்புறம் அவர் கொஞ்சம் விளையாடிட்டு மீதி கொடுக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணுமோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அப்புறம் தம்பிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற டைம் ஆகிடுச்சு. அவனுக்கு கீ தோசை ப்ளஸ் மேலே வந்து நம்ம சக்கரை தூவி கொடுத்தோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவனே சாப்பிட்டுப்பான். அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் தம்பிக்கு கொடுத்துட்டு, அப்புறம் நமக்கும் பசிக்கோ இல்லையா அப்படியே நமக்கும் 2 தோசை ஊற்றிட்டு சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சட்னிக்கு வதக்கிட்டு இருந்தேன் கைஸ். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு என்னடா சவுண்டுன்னு எழுந்திரிச்சு பார்த்தா செம்ம சர்ப்ரைஸ் கைஸ். அவ்வளோ மழை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். டாடா பாய்.